குருவே சரணம். எல்லாம் நல்லபடியா நடக்க நீதான் அருள் புரியணும். அசோக், நாளைக்கு ராஜாவை கூட்டிட்டு வர யாரு ஏர்போர்ட் போக போறது? நான் மட்டும்தாம்மா. ராஜா வந்து இறங்கின உடனே எங்கேயும் தங்க வேண்டாம், நேரா இங்கேயே வந்துருங்க. புரியுதுமா. 6 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கே ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. பெத்து வளர்த்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளையிலேருந்து நீயும் ராஜாவும் நெருங்கி பழகி இருந்தாலும் பெத்த புள்ள ராஜாவோட நீதான் என்ன அதிகமா புரிஞ்சு வச்சிருக்க. வா போலாம். வணக்கம்மா. வாங்க மேனேஜர். ஹலோ. ராஜாவை கூட்டிட்டு வரதுக்கு அசோக் ஏர்போர்ட் போக போறான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யுங்க. ஏமா, தம்பியை கூட்டு வரதுக்கு நானும் அசோக்கோட போயிட்டு வரட்டுமா? தேவையில்லை, அசோக் போனா போதும். நீங்க ஆக வேண்டிய வேலைகளை கவனிங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். என்ன சார் காலங்காத்தாலையும் ரொம்ப சலிப்பா வர்றீங்க? முதலாளி ராஜா வெளிநாட்டு வர போறார். முதலாளி வந்தா எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பாரையா? கணக்கு தானே, கேட்டா காட்டிடுவோம். எந்த கணக்கு காட்டுறது? எவ்வளவோ கணக்கு இருக்கு. வயசு வந்த பெண்களுக்கு வாரி வழங்கின நன்கொடை, குதிரை ரேஸ்ல கொளுத்து போய் நாம விட்ட லட்சக்கணக்கான ரூபா, ஆடர் செலவு போக அவன் தனித்தனியா சுருட்டுறதுக்கு இந்த ஃபேக்டரி வருமானம் பண்ண பெரியம்மா கிட்ட லட்சக்கணக்கா வாங்கின ரூபா, இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு கணக்கு எழுதி ஹோல்சேலா காட்டிடுவோம். யோ, விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. 6 வருஷமா எஸ்டேட் கம்பெனி ஃபேக்டரி எல்லாமே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு முதலாளி நம்புற அளவுக்கு ஒரு கணக்கு காட்டியாங்கனையா? அது சரி, நாம காட்டுற கணக்க முதலாளி நம்பணுமே. நம்ப வைப்போம். ஏங்க முதலாளி எப்போ வர்றாரு? இந்நேரம் பறந்து வந்துகிட்டு இருப்பாரு. உள்ள கொண்டு போய் வாங்க வாங்க, வலது காலை எடுத்து வச்சு வா. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எல்லாரும். ராஜா. அம்மா. ராஜா. அம்மா. முதலாளி ஸ்டூல்ல உட்காந்துருக்காரு. முதலாளி முதலாளி உள்ள இருக்கிறார். உள்ள யாரும் போக கூடாதுங்க. யோ, முதலாளி ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிடுறியா? ஆபீஸ் ரூமுக்குள்ள யாரையும் அனுப்ப கூடாதுன்னு மேனேஜர் உத்தரவுங்க. ரொம்ப அநியாயமாக்குதே. யோ, என்ன அது? வணக்கம். கோர்ட் வாசல்ல கேட்க வேண்டிய சத்தம்லாம் ஆபீஸ் உள்ளார கேக்குது. அது ஒண்ணு இல்லைங்க, 6 வருஷத்துக்கு அப்புறமா முதலாளி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தங்க. நியாயமான ஆசை தானே, பார்த்துட்டா போது. ஆனா மேஸ்திரி, முதலாளி ஒரு முக்கியமான பிரச்சனையா ரொம்ப பிஸியா இருக்காரு. இன்னும் 1 வாரத்துக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. அப்படிங்களா? அப்ப இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். வாயா. அப்ப இந்த மாலை அத உங்க தாத்தா படத்துக்கு போடு. தாத்தா! நாம சொல்றதெல்லாம் எப்ப முதலாளி கேட்க ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் அடுத்தவன் முதலாளியை சந்திக்க நாம அனுமதிக்கணும். வேலை நடக்கும் போது விபத்துல இறந்து போன ரவியோட மனைவி லட்சுமிக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுத்ததா கணக்கில் இருக்கீங்களே, அந்த பணத்தை அவங்க வாங்கிக்கிட்டதுக்கு ரசீது இருக்கா? அது வந்து இந்த உதவி பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ரசீது வாங்குற பழக்கம் இல்லைங்க. நோ, இது உதவி பணம் இல்ல, இந்த மேனேஜ்மெண்டோட கடமை. அந்த பணம் அந்த அம்மாவுக்கு போய் சேரல நான் சொன்னா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளைக்கு இல்ல நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்தது உண்மைதான்னு என்கிட்ட நிரூபிச்சாகணும். அப்படி நிரூபிக்கல உங்க எல்லாரையும் கம்பியனை வச்சிருவேன். ஏங்க இப்படியே நடந்துகிட்டு இருந்தா எப்படி? 10 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சீங்களா? என்ன நடக்கும்? இப்ப கடலை எத்துட்டு இருக்கோம், 10 நாளைக்கு அப்புறம் கம்பியனை கேட்டிருப்போம். சிந்திக்க தெரியாதவன் தான்டா ஜெயில இருப்பான். என்ன சொல்றீங்க? மனுஷனா இருந்தாலே ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்தே ஆகணும். ராஜா எதுல வீக்குன்னு நாளைக்கு தெரிஞ்சுக்கோ. நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தாராளமா கொடுக்கட்டுமே. தேங்க்யூ சார். இன்னைக்கு ராத்திரியே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கா? சரி, கண்டிப்பா கலந்துக்கிறேன். If you cooperate like this for all matter with us. தமிழ்ல சொல்லுங்க சார்,
இந்த மாதிரியே நீங்க எங்களோட ஒத்துழைச்சீங்கன்னா எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றேன். கண்டிப்பா ஒத்துழைக்கிறேன். தேங்க்யூ சார். நல்ல காரியத்துக்கு மட்டும். அஃப்கோர்ஸ். ம். வேகத்துக்கு ஒரு அளவு இல்ல. இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி கோபப்படுற? ஃபூல், அங்க பாருடா. தேங்க்யூ அசோக். சொல்றேன், வா போலாம். அம்மா, தம்பி ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ரொம்ப வேகமா இருக்குது. நீங்க சொல்லி கொஞ்சம் வேகத்தை குறைச்சுக்க சொல்லுங்க. சின்ன பிள்ளை தானே, அதான் அப்படி இருக்கான். போக போக சரியாயிடுவான். அம்மா, சின்ன பிள்ளைன்னு இப்ப விட்டுட்டோம்னா பின்னாடி சரம் போட வேண்டியிருக்கும். தம்பியே வந்தாச்சே. என்னப்பா ரெண்டு பேரும் சைகையிலே பேசிட்டு வரீங்க? அது ஒண்ணு இல்லம்மா மேனேஜர், உங்களுக்கு இங்க என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல, உங்களை பார்த்துட்டு போலாம்னு. முக்கியமான வேலை இருந்தா மட்டும்தான் இங்க வரணும். அனாவசியமா இங்க வர்ற வேலை வச்சுக்காதீங்க. புறப்படுங்க. வரேம்மா, வர்றேன். ராஜா, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப நாளா இருக்காங்க. அவங்க கிட்ட ஏன் இப்படி மரியாதை குறைவா நடந்துக்கிற? இவங்க பண்ணி இருக்கிற அக்கிரமங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நாம சொத்து சோத்துல இழந்து நடுத்தருவுக்கு போக வேண்டியதான். என்ன ராஜா சொல்ற? ஆமா, 6 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் நஷ்ட கணக்கு தான் காட்டியிருக்காங்க. லாபம் வந்ததா காட்டவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவங்க எழுதி வச்சிருக்கிற கணக்கு எதுவுமே உண்மை கிடையாது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவங்க உண்மையான கணக்கை எங்கிட்ட காட்டு. அவங்க எல்லாரும் மேலையும் லீகல் ஆக்ஷன் எடுத்து உள்ள தள்ளுற தவிர வேற வழியே இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும்பா. இன்னும் சின்ன புள்ள மாதிரி விளையாட்டு புத்தி அதிகமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ஆபத்துல மாட்டிருந்தான் தெரியுமா? ஆபத்தா? ஆமாமா. அசோக், சும்மாரா. ஹார்ஸ் ரைடு போனவன் சூசைட் பாயிண்ட்ல இருந்து விழ இருந்தான். ஐயோ, வந்து ஒண்ணு இல்லம்மா, அவன் சின்ன மேட்டரை கூட பிரச்சனை இருப்பான். முதலாளி கொடுத்த தவணை முடிய இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. அவன் அடி வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடா குதிரையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களே? எந்த வகையிலேயாவது ராஜாவை கைக்குள்ளார போட்டுக்கலான்னு பார்த்தா அவன் மசியவே மாட்டேங்கிறான். அவன் மரணத்துலதான் நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். மரணமா? ராஜாவை இனியும் உயிரோட விட்டு வச்சோம்னா நாம உயிரோட உலாவ முடியாது. அவ சாகணும், அந்த சாவுக்கு நாமே காரணமா இருக்கணும். அது வெளியே தெரியாம மறைக்கணும். அது எப்படிங்க முடியும்? முடியறதுக்கு மட்டுமே முயற்சி பண்ணி தாண்டா எனக்கு பழக்கம். ராஜா வழக்கம் போல குதிரை சவாரிக்கு போவான். நம்ம ஆளுங்களும் குதிரையில அவனை சுத்தி போவாங்க. அவனை சூசைட் பாயிண்ட் கொண்டு போய் குதிரையும் அவனும் தானா கீழே விழுந்து செத்துட்ட மாதிரி செஞ்சிருவாங்க. அவன் செத்துட்டாங்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாது. யாரும் சொல்லிக்காம அவன் எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொத்துக்கள் பூராவையும் அந்த அம்மா கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு மகனை பார்க்க துடிக்கிற அந்த அம்மாவை மகன்கிட்டயே அனுப்பிடுவோம். ரொம்ப பயங்கரமான திட்டமா இருக்கு. திட்டத்தை கேட்டு பயந்துட்டா இப்படி செயலை பாரு.